டீசர் பாத்துட்டீங்களா? எப்படி இருக்கு? கருப்பு டீசர் நெருப்பு மாதிரி இருக்கு. அனல் பறக்குது, செமையா இருக்கு. அதாவது வந்து சூர்யா வந்து மாசா இருக்காரு. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வகையில பாத்தீங்கன்னா 2 விதமான கதாபாத்திரம் பண்றாரு. ஒண்ணு வந்து கருப்புசாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். இது இல்லாம பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த கங்குவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ எல்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு ரீச்சை கொடுக்கல. ஸோ இப்போ சூர்யாவுக்கு வந்து இமீடியட்டாக ஒரு பெரிய ஒரு படம் தேவைப்படுது. ஒரு ஹீரோ வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க, ஒரு ஹீரோ வந்து உலக நாயகன் சொல்லுவாங்க, ஒரு ஹீரோ வந்து தளபதினு சொல்லுவாங்க, இன்னொரு ஹீரோ வந்து தலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சூர்யாவை மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலாஜி வந்து இதுல வில்லனா ஆக்ட் பண்ணிருக்காரு. நேரடியா சூர்யாவோட மோதுற அளவுக்கு ஒரு பலம் படைத்தவரா, மோதுற அளவுக்கு வந்து பாடி பில்டா வச்சிருக்காரா? எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். கருப்பு டீசர் வெளியாகி நிறைய பேர் அந்த டீசரை பார்த்தே வந்து இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கருப்பு டீசர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா கிரிட்டிக் பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கருப்பு டீசர் பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு? கருப்பு டீசர் நெருப்பு மாதிரி இருக்கு. அனல் பறக்குது, செமையா இருக்கு. அதாவது வந்து சூர்யா வந்து மாசா இருக்காரு. எல்லா ஷாட்லையுமே பார்த்தீங்கன்னா சூர்யா ரொம்ப மாசா இருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் படம், அதே நேரத்தில் ஃபேமிலி ட்ராமாவும் இதுக்குள்ள இருக்கும். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி இதனுடைய டைரக்டர். ஸோ எல்லா விதமான மாஸ் அட்ராக்ஷன்ஸும் இதுக்குள்ள இருக்குங்கிறத வந்து அந்த டீசரே வந்து சொல்லுது. ஸோ இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே ஒரு டைலாக் சொல்றாங்க. அதாவது என்னன்னா, அதாவது வந்து கற்பூரம் ஏற்றி சாமி தொட்டு கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேற்றுற சாதா சாமி இல்லைடா நான், மிளகா அரைச்சி என்னை வந்து உக்கிரமா கும்பிட்டீங்கன்னா வேகமா உங்களுக்கு என்ன வேணா பண்ணி தர ஒரு உக்கிரமான சாமிடா நான் அப்படின்னு சொல்றாங்க. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வகையில பாத்தீங்கன்னா 2 விதமான கதாபாத்திரம் பண்றாரு. ஒண்ணு வந்து கருப்புசாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அது வந்து அவர் பேர் அது இல்லை, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல வந்து அவர் வந்து பல விஷயங்களை வந்து தட்டி கேட்கிறாரு, பல அநீதிகளை வந்து எதிர்த்து போராடுறாரு. இப்படி ஒரு கேரக்டர். இது இல்லாம பாத்தீங்கன்னா அட்வொகேட்டா ஒரு கேரக்டர் வந்து அட்வொகேட்டா, அதாவது வந்து இந்த பக்கம் வந்து இவர் வந்து போராடி இதுல வந்து நியாயம் கிடைக்கல, நியாயம் வாங்க முடியல அப்படின்னா அந்த அட்வொகேட்டா இருக்கிற சூர்யா வந்து அவர் வந்து சட்டப்படி அந்த வந்து நியாயத்தை தேடி கொடுக்குறாரு. எப்படி ஜெய்பீம்ல வந்து சூர்யா வந்து அட்வொகேட் கேரக்டர் நடிச்சு சட்டப்படி ஒரு போராட்டம் ஒன்று நடக்குது அந்த எளிய மக்களுக்கு, அதுல வந்து ஒரு சக்சஸ் பண்ணி கொடுப்பார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் சட்டப்படி ஒரு நியாயங்களை வாங்கி கொடுக்க ஒரு கேரக்டரா சூர்யா நடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து இந்த ட்ரீசர்லயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கேரக்டர் சூர்யா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சூர்யா அட்வொகேட் சூர்யாவோட கையை போய் அப்படி வந்து டச் பண்ணுவாரு. டைம் லைனா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவரால முடியாத வந்து இவர்கிட்ட வந்து பாஸ் பண்ற மாதிரி அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா 50%, அதாவது இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் அவர் அதை வந்து ஷோல்டர் பண்ணி சக்சஸ் பண்ண போறாருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் அந்த மாதிரியான படங்கள் நிறைய எம்ஜிஆர் மாதிரி கமர்ஷியலா ஜாலியா கலகலன் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி இப்படியே வந்து படத்தை எடுத்து சக்சஸ் பண்ண ஒரு டைரக்டர். அவர் வந்து கருப்பு அப்படின்னு ஒரு கதையை வந்து ரெடி பண்ணி அது வந்து ஆல்ரெடி வந்து இது விஜய்க்கு போய் சொல்றாரு. விஜய் வந்து இந்த கேரக்டர் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா வந்து நான் இப்ப சினிமா விட்டுட்டு அரசியல் போறேன், அதனால இனிமே அது ஜனநாயகனுக்கு அப்புறம் நான் நடிக்கிறதா ஐடியா இல்லை, ஸோ இது நீங்க வேற யாராச்சும் பண்ணுங்க, எனக்கு கதை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த விஷயம் சூர்யாவுக்கு தெரிய வருது. அதாவது வந்து ஆர்ஜே பாலாஜி கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு அப்படின்னு சூர்யா வந்து இமீடியட்டா ஆர்ஜே பாலாஜி அவரே கூப்பிட்டு விட்டு அந்த கதை என்னன்னு சொல்லுங்க கேட்கலாமா அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி சொல்றாரு. சொன்னோனே சூர்யா வந்து நடிக்க ஒத்துட்டாரு. காரணம் என்னன்னா கதையில வந்து அவ்வளோ மாஸ் எலிமெண்ட்ஸ். ஒரு ஹீரோ என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாஸ் அட்ராக்ஷன் அந்த கதையில இருக்கா, மாஸா வந்து இந்த கதையை வந்து கொண்டு போய் ஜெயிக்க முடியுமா, ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியுமா, இதுக்குள்ள நமக்கு என்ன ஒர்க் இருக்கு. ஒரு ஆக்ஷன் ஹீரோ சூர்யா அப்படின்னா இன்னைக்கு அவரும் ஆக்ஷன்ல இருந்து எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ, ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ. இன்னும் சொல்லப்போனா தமிழ் நடிகர்களே ஒரு அழகான ஹீரோ சூர்யா. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சூர்யா பத்தி சொல்லிட்டே போகலாம். சூர்யாக்கு நேத்திக்கு பிறந்த நாள், 50வது பிறந்த நாள் டீசர் வெளியிட்டு இருக்காங்க, அதுக்காண்டி எக்ஸ்க்ளூசிவா. சூர்யா பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அதாவது ஒரு ஹீரோ வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க, ஒரு ஹீரோ வந்து உலக நாயகன் சொல்லுவாங்க, ஒரு ஹீரோ வந்து தளபதினு சொல்லுவாங்க, இன்னொரு ஹீரோ வந்து தலைன்னு சொல்லுவாங்க. ஆனா சூர்யாவை மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணா
சூர்யாண்ணா அப்படின்னு சொல்றதுன்னா சூர்யா மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து சூர்யாவோட இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி கனெக்ட். ஒரு அண்ணன், ஒரு சின்ன ஒரு காலேஜ் கோயிங் கேர்லா எங்க அண்ணன் சூர்யா, ஒரு சின்ன காலேஜ் போற பையனா எங்க அண்ணன் சூர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உரிமை எடுத்துக்கிட்டு அண்ணான் கொண்டாடக்கூடிய அளவுக்கு வந்து எல்லார் மனசுலயும் வந்து சூர்யா வந்து பதிஞ்சிருக்காரு. ஸோ இந்த படம் நிச்சயமா வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்கா இருக்கும். நான் சொன்னேன் ஏன் ஆர்ஜே பாலாஜி சூர்யாவே போய் கூப்பிட்டு பேசுறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த கங்குவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ எல்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து ஒரு ரீச்சை கொடுக்கல. ஸோ இப்போ சூர்யாவுக்கு வந்து இமீடியட்டா ஒரு பெரிய ஒரு படம் தேவைப்படுது, ஒரு மாசான ஒரு படம், அதாவது சிங்கம் மாதிரி வேல் மாதிரி ஒரு படம் வந்து தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு ஃபயரா ஃபோர்ஸா உள்ள ஒரு கதையா தான் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து சூர்யாட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி ஒரு வேகமான படமா, அதாவது இன்ட்ரெஸ்டிங்கா மட்டும் இல்லை, அதை ஸ்பீடா ஒரு படம் சொல்லுவாங்க இல்லையா, ஹரி பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படமா இது இருக்கனால சூர்யா அதை ஒத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி படங்கள்ல ஏற்கனவே சூர்யா வந்து சிங்கம் 1, 2, 3 எல்லாம் சக்சஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா சூர்யா நிச்சயமா சக்சஸ் கொடுப்பாரு, அதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. ஆர்ஜே பாலாஜி வந்து இதுல வில்லனா ஆக்ட் பண்ணிருக்காரு. இப்ப சூர்யாவுக்கு வில்லனா ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கும்போது ஆர்ஜே பாலாஜி வந்து அவ்வளவு வில்லன் கேரக்டர் அவருக்கு அவ்வளவு ஒத்து போகுமா அப்படின்னு கூட யோசிக்க தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அது எப்படின்னா, சில நடிகர்கள் வந்து அந்த சாஃப்டா இருந்துட்டு கன்னிங்கா அவங்க தான் வில்லனா அப்படின்னு தெரியாமே ஒரு சில படங்கள்ல நடிச்சு சக்சஸ் பண்ணுவாங்க. நம்ம ராட்சசன் ஒரு படம்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுல ஒரு 2-3 வில்லன் கேரக்டர்லாம் வரும். அந்த வில்லன் கேரக்டர்லாம் பாருங்க, சாதாரணமான ஆளா இருப்பாங்க, ஆனா வந்து ஹார்ட் கோர் வில்லனா இருப்பான். அந்த மாதிரி வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து இந்த படத்துல வந்து நேரடியா சூர்யாவோட மோதுற அளவுக்கு ஒரு பலம் படைத்தவரா, மோதுற அளவுக்கு வந்து பாடி பில்டா வச்சிருக்காரா அப்படின்லாம் இல்லாம வேற விதமா, அதாவது கன்னிங்கா ட்ரிக்கியா ஒருத்தனை வீழ்த்தலாம். அதாவது வந்து அடிச்சுதான் ஒருத்தனை வீழ்த்தணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய சூழ்ச்சிகளாலையும் உங்களை மற்றவங்களை வீழ்த்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா, ஒரு சூழ்ச்சி வலைக்குள்ள வந்து பின்னி ஒரு சிக்கலை கொண்டு வந்து அதன் மூலமா வீழ்த்தக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் கேள்விப்பட்ட வகையில ஆர்ஜி பாலாஜி இந்த படத்துல நடிக்கிறாரு. அவர் நடிக்கிற கேரக்டர் வந்து வில்லன் கேரக்டர் தான் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காம்பினேஷன் வித்தியாசமா இருக்கும். வழக்கமா பாருங்களேன், ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் கடைசியில வருவான், அவன் இவன் அடிப்பான், அவன் அடிப்பான், அவன் இவன் அடிப்பான், அவன் அடிப்பான் அப்படி இல்லாம புதுசா ஏதாவது இருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம் படம் வர வரைக்கும். த்ரிஷா வந்து ஹீரோயினா நடிக்கிறாங்க. சூர்யாவுக்கும் த்ரிஷாவுக்குமான பேர் 6 படத்துல இருந்து அந்த பேர் அப்படின்னாவே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ அவங்க திருப்பியும் இங்க ஹீரோயினா வர்றது எவ்வளவு ஒரு பிளஸ்ஸா இருக்கும். த்ரிஷா வந்து இப்போ வந்து எவர்கிரீன் ஸ்டாரா மாறிட்டாங்க. அதாவது நயன்தாரா கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட்லாம் ஃபேட் அவுட் ஆகி மூக்கத்தி அம்மன் 2 நடிக்க போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா இன்னும் பார்த்தீங்கன்னா விஜயோட, அப்புறம் கமலோட, சிங்குவோட, அஜித்தோட எல்லாரோடையும் இன்னைக்கு வந்து ஹீரோயினா தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் சூர்யாவோடையும் ஏற்கனவே த்ரிஷா வந்து பேர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு சொன்ன மாதிரி. ஸோ இந்த படத்தில் சூர்யாவோட பேரா த்ரிஷா வந்தாங்கன்னா நிச்சயமா நல்லா இருக்கும். த்ரிஷாவுக்கு வந்து வயசே ஆகாதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கிளாமரா, எவர் கிரீனா, ரொம்ப யூத்தா, ரொம்ப அட்ராக்ஷனா இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வளர வளர வந்து த்ரிஷா ரொம்ப நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட நடிப்பு நல்லா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ த்ரிஷா அப்படின்னாலே ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிச்ச ஒரு கதாநாயகியா இருக்காங்க இன்னைக்கு கரண்ட்ல. இருந்தாலும் அதாவது வந்து கயாட்டு லோகர், மமிதா பைஜு இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து அவங்களுடைய மார்க்கெட்டை வந்து அப்படியே தக்க வச்சுட்டு இருக்காங்க. காரணம் வந்து அவங்க வந்து அப்படியே மெயின்டைன் பண்றாங்க, அது எப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது சூர்யாவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வயசு 50 ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு இல்லாத ஒரு யங்ஸ்டர் மாதிரி தான் சூர்யாவுடைய எல்லாமே நல்லா ஆக்ஷன்ல இருந்து எல்லாமே இருக்கும். கருப்போட டீசர்ல கூட பாருங்க, அவர் அவ்வளவு பவரா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது த்ரிஷா சூர்யா அந்த பேர் வந்து நிச்சயமா பெரிய சக்சஸ்ஃபுல் பேரா இருக்கும், நிச்சயமா நல்லா இருக்கும். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மியூசிக்கும் அந்த டீசர்ல வந்து ரொம்ப பவரா இருந்தது. ஸோ சாய் அபயங்கர் வந்து முதல் படத்துல இவ்வளவு ஒரு இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு மியூசிக் பண்ணிருக்காரு அப்படின்னா அவரை பத்தி என்ன சொல்றீங்க? சாய் அபயங்கர் அப்படின்னு பேக்ராப் எடுத்துட்டீங்கன்னா திப்பு ஹர்னி அந்த சிங்கர்ஸ் அவங்களுடைய வந்து பையன் தான் சாய் அபயங்கர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அனிருத்திட்ட ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணியிருக்காரு. அனிருத்தோட பல நேரங்கள்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து இளையராஜா கிட்ட ஏஆர் ரஹ்மான் ஒர்க் பண்ணாரோ, அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்து பெரிய லெவல்ல வந்தாரோ, அப்புறம் ஏஆர் ரஹ்மான் ஹாரி ஜெயராஜ் பெரிய லெவல்ல வந்தாரோ, அதே மாதிரி வந்து அனிருத் வந்து இப்ப சாய் அபயங்கர் வந்திருக்காரு. அனிருத்தே யங்ஸ்டர் தான், இப்ப சாய் அபயங்கர்ங்கிறது அதை விட யங்ஸ்டரா சின்ன பையனா
இருக்காரு. ஸோ அவர் மேல வந்து இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புது புது மியூசிக் டைரக்டர்ஸ் வருவாங்க. எம்எஸ்வி காலங்கள் ஒன்று இருந்துச்சு. அவர் போட்ட பாடல்கள்லாம் அற்புதமான பாடல்கள். அதுக்கப்புறம் இளையராஜா என்ட்ரி கொடுக்கும்போது இளையராஜா வந்து எல்லாருமே சூழ்ந்தாங்க. அதாவது இளையராஜான்னு அவங்க போகாத ஆளுங்களே இல்லை. அப்படி ஒரு ட்ரெண்டிங்ல அவர் ஒரு 20 வருஷம் வந்து இந்த திரையுலகத்துல கொடி நாட்டினாரு. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானோட என்ட்ரி சின்ன சின்ன ஆசை அப்படின்னு வந்தோடனே யாரா அந்த பையன் யாரோ ஒருத்தர் புதுசா வேற மாதிரி, அதாவது இளையராஜா கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த ஏஆர் ரஹ்மான் கொடுக்குறாரு. ஸோ நீங்க ஒருத்தர் இருக்கிறத கொடுத்தீங்கன்னா பார்க்க மாட்டாங்க, அவங்கள திரும்பி வேற என்னமோ நீங்க கொடுத்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி, அப்புறம் பம்பாய் பாடல்கள், அப்புறம் ரோஜா பாடல்கள் எல்லாமே வேற மாதிரி இருந்தோன்னே ஏஆர் ரஹ்மான் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் வந்தார், மின்னல் எல்லாம் வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் வேற மாதிரியான பாட்டு இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி மெலோடி மிக்ஸ் பண்ணி லவ் சாங்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக போட ஆரம்பிச்சாரு. அவரை ரசிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நடுவில் வித்யாசாகர், தேவா இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அனிருத் வந்தார். அனிருத் வந்ததுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டை யங்ஸ்டர்களுடைய மார்க்கெட்டை வந்து இன்னைக்கு வரைக்கும் அனிருத் தான் வந்து பிடிச்சி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே அனிருத் கிட்ட தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அனிருத்துக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நிச்சயமா ஒரு காலகட்டங்களில் அது வரதான் செய்யும். என்னன்னா ஒருத்தவங்க பெரிய லெவல்ல வளர்ந்து வந்தா கூட ஒருத்தவங்க புதுசா வந்து முளைச்சு வரதான் செய்வாங்க. இது இயற்கை நேச்சர். அதனால அப்படி பார்த்தீங்கன்னா சாய் அபேங்கர் வந்து அனிருத்ல இருந்து வெளில வந்து இப்போ வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு. கருப்போடைய அந்த டீசர்லாம் பார்க்கும்போது அதில் உள்ள மியூசிக் எல்லாம் பார்க்கும்போது நல்ல எஃபிஷியன்ட் மியூசிக் டைரக்டரா நிச்சயமா இருப்பாரு. இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு தமிழ் சினிமாவில் சாய் அபேங்கருடைய ஆதிக்கம் இருக்கும். என்னதான் அனிருத் வந்து இருந்தாலும் அவருடைய ஆதிக்கமும் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மியூசிக் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. ஸோ நிச்சயமா அந்த அந்த எதிர்பார்ப்பு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாய் அபேங்கர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நம்ம அட்லியோட படம், அந்த படம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் பண்றாரு. சிம்புவோட 49 அது டிராப் ஆயிடுச்சு. அந்த மமிதா பைஜியோட சேர்ந்து பண்றதா இருந்துச்சு இல்லையா, அந்த ராம்குமார் படம் அது டிராப் ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு இருந்த மியூசிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பென்ஸ் லோகேஷ் கனகராஜோட படம், லாரன்ஸ் படம் பண்ற மியூசிக்கு. ஸோ தொடர்ந்து பெரிய பெரிய படங்கள் வந்து எடுத்தோடனே கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை வந்து நிச்சயமா பயன்படுத்தி வரா அப்படின்னா ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. இப்போ இந்த டீசர்ல அவரோட மியூசிக்கை பார்த்தா நல்லாவே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமா அவரும் சஸ்டெயின் பண்ணுவாரு. நிச்சயமா ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அவரோட ஆதிக்கமும் இருக்கும் அப்படின்னு தோணுது. பார்க்கலாம், எதா இருந்தாலும் பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்ததா கஜினில வந்து அந்த தர்பூசணி சீன் வந்து சூர்யாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்ற, சூர்யானா அந்த சீன்ல வந்து ரொம்ப அழகா இருப்பாரு, அழகா அந்த சீக்வன்ஸ் பண்ணுவாரு. அப்படிங்கும்போது அதே இங்க வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அந்த ரீக்ரியேட் பண்ண அந்த சீன்ஸ் பத்தி சொல்லுங்க டீசர். அதாவது வந்து கஜினியில வந்த அந்த சீனு, அந்த தர்பூசணி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி கையை காட்டுற அந்த சீனு, அதை வந்து காப்பி அடிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னே பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் ஒரு எல்லாருக்கும் தெரிகிற ஒரு ஆள் ஆயிட்டாரு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அதே காட்சியை வந்து சூர்யாவே மறுபடியும் கருப்புல பண்ணியிருக்காருன்னும் போது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். நிச்சயமா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அந்த ஆடியன்ஸ் வந்து அப்படியே மறுபடியும் சூர்யா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு இருந்த அதே அட்ராக்ஷன் இன்னைக்கு சூர்யா கிட்ட இருக்கு. ஸோ அந்த காட்சி மறுபடியும் படத்துல பார்க்கும்போது நிச்சயமா ஆடியன்ஸ் வந்து அது பெரிய லெவல்ல ரசிப்பாங்க. ஸோ இது பெரிய பிளஸ்ஸா இருக்கும் அந்த படத்துக்கு இந்த மாதிரியான காட்சிகள்லாம். ஸோ இந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம், கருப்பு வந்து ஒன்லி ஃபுல் பேக்டு மார்க்ஸ் ஆக்ஷன் படமா மட்டும் இருக்காது. நிச்சயமா இதுக்குள்ள ஒரு கதையும் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கும். அதே நேரத்துல ஹியூமரும் இருக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஹியூமர் அப்படின்னு பார்த்தா யோகி பாபு அவர்கள் வந்து இதுல இருக்கிறதா சொல்றாங்க. சோ யோகி பாபு பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயுமே கிட்டத்தட்ட அவர் தான். அன்னைக்கு எப்படி வடிவேலு சார் இருந்தாங்க, கவுண்டமணி செந்தில் காமெடி ஒரு காலத்துல இருந்துச்சு. அப்படிங்கும் போது இன்னைக்கு யோகி பாபு சார் வந்து எல்லா படத்துலயும் பார்த்தா அவர் தான் இருக்காரு. சோ அந்த அளவுக்கு அவரோட மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா. இன்னும் சில நியூஸ் எல்லாம் வருது, ஒரு நாளைக்கு அவரோட சம்பளமே வந்து 15 lakh அப்படின்னு தான் சொல்றாங்க. அவரை பத்தி சொல்லுங்க. இது வந்து எல்லா காலகட்டங்களிலுமே வந்து காமெடி நடிகர்களுக்கு இப்படி ஒரு டிமாண்ட் வரும். அதாவது வந்து நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்றேன், ஒரு காலத்துல வந்து சந்திரபாபு இருக்கும்போது சந்திரபாபு வந்து பயங்கர பிஸியா இருந்தாரு. ஒரே நேரத்துல 4-5 படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நாகேஷ் வந்ததுக்கு அப்புறம் நாகேஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஒரு படம், மத்தியானம் வரைக்கும், மத்தியானத்துல சாயந்தரம் ஒரு படம், நைட்டு ஒரு படம், அதுக்கப்புறம் ஒரு படம்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து கவுண்டமணிக்கு நடந்திருக்கு, இது வந்து வடிவேலுக்கு நடந்திருக்கு, எல்லா பெரிய நடிகர்களுக்கும் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா காமெடி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காமெடிக்கு ஆளே கிடையாது.
யாருமே இல்லை. இப்போ வந்து கவுண்டமணியிலிருந்து, வடிவேலிலிருந்து, செந்திலிருந்து, சந்தானம் ஹீரோ ஆயிட்டாரு. ஸோ எல்லாருமே வந்து ஃபீல்ட் அவுட் ஆகி இல்ல காமெடி ட்ராக்ல இருந்து வெளியில போனதுனால, இன்னைக்கு காமெடி அப்படின்னு சொல்றதுக்கு ஆளே கிடையாது. யோகி பாபு நடிக்கிறதெல்லாம் காமெடின்னு நம்ம வந்து வேற வழியே இல்லாம அவர் வந்தா நம்ம சிரிச்சுக்க வேண்டியதுதான். அவர் நடிச்சாலும் சிரிப்பு வராது, அவர் வந்தாலும் சிரிப்பு வராது, அவர் டயலாக் பேசினாலும் சிரிப்பு வராது. ஆனா ஆளே இல்ல என்ன செய்ய முடியும்? அவரை தான் கொண்டு வந்து காமெடியனா எல்லா படத்துலயும் பயன்படுத்துறாங்க. ஸோ அவர் வர இடங்கள்ல நம்ம லைட்டா அப்படி சிரிச்சுக்க வேண்டியதா ஏற்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து 15 லட்சம் சம்பளம் கேட்கிறாரு. அது நீங்க கேட்குறீங்க. 15 லட்சம் இல்ல 20 லட்சம் இன்னும் கூட கேட்பாரு. ஏன்னா வந்து அதாவது ஒரு 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 ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நீங்க வந்து குவாலிட்டியா அதுக்கேத்த சமமான டிமாண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 ஒன்றும் இல்லை ஒரு 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 துணி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பஜார்ல. தனியா ஒரு துணிக்கடை இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கூட்டம் எல்லாரும் போய் தான் ஆகணும். வேற வழியே இல்லை அப்படின்னு போவாங்க. ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு காம்படிஷன் தெரியும். இவர் நல்லா நடிக்கிறாரு, அவர் நல்லா நடிக்கிறாங்க. இப்போ யோகி பாபுவை பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லாதனால அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. இவர் தான் காமெடின்னு இன்னைக்கு வந்து இருக்க வேண்டியிருக்கு. சினிமாவில் வந்து யோகி பாபு தான் இன்னைக்கு காமெடி. தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரம் கருப்பு டீசர் பத்தின நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ள சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.